நம்ம கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, செல்வம் நிறைய இருந்தாலே கவலை வந்துவிடும். ஆமாங்க, ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரித்து, மாடி மாடியா அடுக்கு மாடி வீடு கட்டினாலும் சரித்தேன். செத்து போயிட்டு ஐஸ் பட்டி வாடகைக்கு தான் எடுக்க போறாங்க. சொந்தமா வாங்கி வீடு வச்சுக்கிற போறாங்க. யாரும் வச்சுக்கிற முடியும்? அதுக்குள்ளே ஒன்னே நான் கிடப்பா என்ன நீ கிடப்பான்னு என்ன உனக்கு பரவாயில்ல, நல்ல கருத்தை சொல்றீங்க. கத்திரிக்கோள் இருக்கு சாமி, கத்திரிக்கோள். ஆமா, கத்திரிக்கோள் போய் ஒரு ஆள் போய் கேட்டானா, என்ன கேட்டா? கத்திரிக்கோள் ஆளு பார்க்க சிறுசா இருக்க, பெரிய பெரிய பணக்கார முடியவும் நீ தான் போய் வெட்டுற, ரோட்ல இருக்கிற பிச்சைக்கார முடியவும் நீ தான் போய் வெட்டுற, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்க. அப்பதான் கத்திரிக்கோள் சொல்லிச்சேன், பணக்கார முடிவு நான் தான் வெட்டுறேன், பிச்சைக்கார முடிவு நான் தான் வெட்டுறேன். நான் வெட்ட ஆரம்பிச்சேன்னா எனக்கு எல்லா மயிருமே ஒரு மயிர் தாண்டிச்சான். செத்து போனா எல்லா பேரும் போனோம் தானே. சாகுறப்ப ஒரு லெட்டர் எழுதி செத்து இருக்கான். ஒரு அதாவது கடிதாசி, இறந்தவனை புதைக்க போனுமே அப்படின்னு சொல்லி கடிதாசியை பொறுத்து பார்த்திருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன? நான் செத்து போன விஷயத்த என் காதலிக்கு சொல்லாதீங்க. செத்து போன விஷயத்தை என் காதலிக்கு சொல்லாதீங்க. ஏன்? பரவாயில்லையே, ஏன்? பெரிய தியாகம் இல்லையாது? அப்படி இல்லைங்க, அவர் நொந்து செத்து போயிடுவாங்க சொல்லியிருப்பாளோ. அப்படி இல்ல, என்னது சொல்றீங்களா? நான் செத்த விஷயத்தை என் காதலிக்கு சொல்லாதீர்கள், என் நெத்தியில் இருக்கிற ஒத்த ரூபா கூட எடுத்துட்டு ஓடி போயிருவா அப்படின்னு. அவர்கள் நினைவாக விரும்பிய பாடல் பாடியதற்காக 101 அன்பளிப்பாக அளித்தார்கள். நன்றி. அடியாள வணக்கம் வணக்கம் வணக்கம். சபரி ஸ்டோர் அன்புள்ளங்கள் 101 அன்பளிப்பாக நன்றி. அடியாள வணக்கம் வணக்கம். ஹலோ. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வாழும் மாறவில்லை, வானதியும் நீனும் மலரும் மண்ணும் கொடியும் கோணையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டார், மரத்தில் ஏறிவிட்டார்.
இன்பமும் காதலும் இயற்கையின் மீது ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி ஆதியை இறைவன் படைத்ததினா பாதி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் நீளும் கடல் காட்டும் மலரும் மண்ணும் கொடியும் தோலையும் நதியும் மாறவில்லை ஓ பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வாயும் மீன்களின் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி வளைத்தான் எதனை கண்டான் மதங்களை படைத்தான் எதனை கண்டான் மதங்களை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் தீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் தோலையும் நதியும் மாறவில்லை ஓ அந்த மாதிரி பழமையில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் எதுலயும் கிடையாது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் இனிமே யாரு பாடுறது? பழைய பாட்டெல்லாம் யாருங்க இப்ப எழுதுறதுக்கு ஆள் இருக்கு? இப்பெல்லாம் கோத்தாண்டியா கொம்மாண்டியா கேட்டா அதான் பாட்டுங்கிறியா? ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றது இவ்வளவு நல்லா இருக்கு. இதுல பாட்டியாது இப்ப நீங்க எத்தனை பாட்டு பாடுனீங்க? ஆமா. மக்கள் அதை ரசிச்சு கை தட்டாங்க. ஆமா. ஆனா நேத்தெல்லாம் செல்போனை ஓபன் பண்றேன், ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு ரத்த கொதிப்பு ஒச்ச கல்ல வந்த கல்ல பருப்பு பீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க புடி மாமனா செருப்பு அலடி. என்ன ஓடிட்டாரு? எப்படி பாட்டு இது? பாட்டு இல்ல, இந்த பாட்டை எழுதுனது யாருப்பா? அது யாருக்கு தெரியும்? எழுதுனவன் கைக்கு தங்க மோதிரம் போட சொல்ற. அந்த காலத்துல உலகம் சுற்று வாலிபன் 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் ஓடுச்சு. சரிங்க. இப்ப உள்ள படம் ஒரு வாரம் கூட ஓட மாட்டேது. எங்க தியேட்டர் விட்டு தூக்கிடுற. இருக்கிற திரைப்பட தியேட்டர்கள் எல்லாம் கல்யாண மண்டபமா போயிருச்சுங்க. காரணம் அந்த மாதிரி ரசனைகள் மாறும் பொழுது கலியுகத்தின் தன்மையிலே ரசனைகள் காலம் மாற மாற ரசனைகள் மாற தொலைப்பா செய்யும். ரசனை இல்லாத ஒரு அழகு வாழலைங்க. அந்த போல எதையுமே ஒரு ரசனை வேண்டும். ரசனை எல்லாத்தையும் இருக்கணும். 16 வகை பதார்த்தங்கள் படைத்திருந்தாலும் ஆமா, அந்த ரசனையோடு சாப்பிட்டாத்தான் நல்லா இருக்குமா. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்ப உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிற மாதிரி உப்பு கூடிச்சுனாலும் சாப்பிட முடியாது, உப்பு குறைஞ்சு வச்சுனாலும் சாப்பிட முடியாது. அப்ப அளவோடு இருந்து வாழ்க்கையில நல்லதை செய்யலாம். ஆக இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்வது மேலுங்கிற மாதிரி நீங்க ஏன் சாமி நல்ல புத்திமதி சொல்றீங்க? சரிங்க. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். ஆனா ஒவ்வொரு மனுஷன் இந்த காசு பணத்தை சம்பாதிச்சோம்னு பேசாம இருக்கானா? ஓட்டமாத்தான் ஓடிக்கிருக்கான் சாமி. உண்மையான பணக்கார யாரு சாமி? எவன் ஒருத்தர் நிம்மதியா இருக்கிறானோ அவன் தான். எவனுக்கு படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவன் தான் உண்மையான பணக்காரன். நிம்மதியா படுத்து கொல்லப்பட்ட பணக்காரனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் அப்படி சாமி? நம்ம கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, செல்வம் நிறைய இருந்தாலே கவலை வந்துவிடும். ஆமாங்க. ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரித்தேன், மாடி மாடியா அடுக்கு மாடி வீடு கட்டினாலும் சரித்தேன். சரிங்க. செத்து போயிட்டு ஐஸ் பட்டி வாடகைக்கு எடுக்க போறாங்க. சொந்தமா வாங்கி வீடு வச்சுக்கிற போறாங்க. யாரும் வச்சுக்கிற முடியும்? அதுக்குள்ளே உடனே நான் எடுப்பா என்ன நீ எடுப்பான்னு என்ன வனதுக்கு? பரவாயில்ல, நல்ல கருத்தை சொல்றீங்களே. கத்திரிக்கோள் இருக்கு சாமி, கத்திரிக்கோள். ஆமா. கத்திரிக்கோள் போய் ஒரு ஆள் போய் கேட்டானா, என்ன கேட்டா? கத்திரிக்கோள் ஆள் பக்கம் சிறுசா இருக்க, பெரிய பெரிய பணக்கார முடியவும் நீ தான் போய் வெட்டுற, ரோட்ல இருக்கிற பிச்சைக்கார முடியவும் நீ தான் போய் வெட்டுற, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்க. அப்பதான் கத்திரிக்கோள் சொல்லிச்சேன், பணக்கார முடிவு நான் தான் வெட்டுறேன், பிச்சைக்கார முடிவு நான் தான் வெட்டுறேன். நான் வெட்ட ஆரம்பிச்சேன்னா எனக்கு எல்லா மயிருமே ஒரு மயிர் தாண்டிச்சான்.
செத்து போனா எல்லா பேரும் பணம் தானே. இது தேவை நமக்கு வெட்டி மசுரா வேணா மயிறு வெங்காயத்துக்குள்ள நுழைஞ்சா எந்த மசுரா நல்லா சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு முடி இருந்துச்சுன்னு வையே. ஆமா, வீட்டுல மனைவிய சொல்லுவான், என்னமா அப்படி முடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான். என்னமோ மயிறு எடுக்கனா சொல்லுவான். ஆக மயிர் என்பது மகிழ்நிக்கின் உயிர் வாழ கவரிமான வள்ளுவ பெருந்தகை சொன்னாருன்னா மயிர் என்பது சுத்தமான தமிழ் வார்த்தை. தமிழ் வார்த்தை. அதோட அம்மா என்பது தமிழ் வார்த்தை. அதுதான் ஒரு குழந்தையின் முதல் வார்த்தையும் கூட அதுதான். இப்ப அம்மான்னு சொன்னா அடிக்கிறது பொம்பளை 40,000 சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். என்ன அம்மான்னு சொல்லுறது மம்மின்னு சொல்லு. வாய் அப்படியே குத்துது. என்ன பண்ணதுக்கு மம்மின்னா என்ன அர்த்தம்? எகிப்து பிரமிட்ல செத்து போன பொண்ணை மம்மிட்டு வாங்க. அருமையா அருமையா. ஏன்னா எழுதி விளங்காதான் வாழ்க்கை கழுதை உரண்ட களம் போல ஆயிரும்டா. ஆமா, அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மம்மிங்கிறது இந்த இறந்தவர்களின் சடலங்களை பதப்படுத்துவார்களா, அதுதான் மம்மி. அதைத்தான் மம்மிம்பாங்க. அப்ப புரிஞ்சு என்ன சொல்றேன், உங்க ஆத்தா உழைச்சு வருஷம் பூரா ஆமா பிரேதத்தை கொடுத்தாண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்ப மம்மி சொல்ல மாட்டாங்க சாமி, அதையும் சொல்லிட்டாங்க. மம் அமிர்தேன் அதை விட்டேன் டாடிங்கிறது என்ன தாயின் தகப்பது வேதனைப்படுறாங்க தெரியுமா? எல்லா மொழிகளையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா எல்லா மொழிகளும் ஆங்கிலம். இப்ப வெளிநாடுகளுக்கு போனோம்னா ஆங்கிலம் பேசணும்னா ஆங்கிலத்தை கத்துக்கணும். இப்ப அப்பா அம்மா சொல்றாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? தமிழையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே இருந்து முன் தோன்றிய மூத்த குடி முன்னோர் வடிவந்த மூத்த தமிழ் எதுவென்றால் அதுதான் அகத்தியன் கொண்டு வந்த பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலே தவழ்ந்திடும் தென்றல் அப்படின்னு அகத்தியன் கொண்டு வந்த தமிழ். சாதாரண தமிழா? தமிழெல்லாம் கெடுத்துட்டாங்க. தமிழ்ங்கிறது 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ். ஆங்கிலம் என்பது 26 எழுத்து தான். 26 பெருசா 247 எழுத்து பெருசா? சாமி, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, மொத்தம் 216. மொத்த எழுத்துல 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. வல்லினம், வெள்ளினம், இடையினம். இடையினம் வல்லினம் என்பது கசட தவற, மெல்லினம் என்பது நம்ம, இடையினம் என்பது ஆக வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது மீ, இடையினம் என்பது இல். அதைத்தான் சொன்னான் கண்ணதாசு. கல் தோன்றி மண் தோன்று முன் தோன்று தமிழ் பாடிவிடா தம்பி. கவிமழையில் ஆடி வரும் கண்ணியிளமயிலே மதியறியா சிறுமியிடம் சொல்லேந்தி விளையாட வந்தேன் துணை வேண்டும் தாயே கலைவாணி திருவடிகள் வாழ்க. பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே பூங்கவிதை ஆடி வரும் கண்ணியிளமயிலே மதியறியா சிறுமியிடம் கவி பாட வந்தேன் துணை வேண்டும் தாயே கலை அரங்கத்திலே உன் துணையோடு வாழ்க அப்படின்னு ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக அப்படின்னா கண்ணதாசு. அப்ப தமிழுக்கு எவ்வளவு பெருமை கொடுத்தான் தெரியுமா? தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இருக்காது அப்படிங்கிற இடத்துல என் அம்மா என்னை அம்மான்னு சொல்லாத மம்மின்னு சொல்லு, அப்பா அப்பான்னு சொல்லாத தாதின்னு சொல்றாருன்னா என்ன காரணம் சாமி? எல்லாமே காரணம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா தம்பி. இப்ப என்ன சாமினா, நம்ம என்னதான் பிள்ளைய வகை வகையா ஆங்கிலத்துல போய் கல்வி வழியில சேர்த்து விட்டாலும் நமக்கு செய்யறது ஒரே ஒரு தப்பு நிறைய பேர் செய்யறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா பிள்ளை சரியா படிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளை பேரும் எதுல போய் சேர்க்கிறோம்? மெட்ரிகுலேஷன் பள்ளியில போய் சேர்க்கிறோம். சாமி, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது மட்டும் ஆங்கில வழி கல்வி கிடைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடாது. ஆனா வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும்னா எப்படி தருவியா? அங்க படிக்க வச்சா வலிக்குது, வேலை மட்டும் கவர்மெண்ட் வேணும்னா யாரு உடுப்பா? காரணம் அப்ப நம்ம மேல தப்பு நிறைய இருக்கலாம் சாமி. தப்பு இருந்தாலும் உலகத்தில் தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது சொல்ற தப்பு என்பது தெரிந்தே செய்வது. இப்ப அப்ப நம்ம மாத்திக்கிறோமா இல்லையா? இப்ப உங்களை வச்சு நான் பிரச்சனைக்கு வரேன் சாமி. சொல்லுங்க.
இந்த அவ்வை மூதாட்டி இருக்காங்கல்ல, ஆமா அவங்க ஒரு விஷயம் எல்லாம் பாத்தீங்களா? ஆமா. அது என்ன சாமி? ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம், சேராத இடந்தண்ணில் சேர வேண்டாம், நிலையில்லா காரியத்தில் இருக்க வேண்டாம். ஆத்திச்சூடியில சொன்னாங்க அம்மா. ஆத்திச்சூடின்னு சொன்னீங்களா சாமி? இந்த ஆத்திச்சூடியில உயிரெழுத்துல 12 இருக்கு. ஆமா. ஆ என்றால் என்ன விளக்கம் வரும்? ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு, ஆ என்றால் ஆர்வது சினம். இப்படித்தே ஔவையார் எழுகினது. ஆமா. ஆனா இப்ப இந்த கலியுகத்துல எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அப்படியா? சத்தியமா மாத்திட்டாங்க. இதுவரைக்கும் எந்த கோமாளி பயில நான் சொல்லி நான் கேட்டதில்லை. மாத்திட்டாங்க சாமி. இன்னைக்கு தங்கராஜுங்கிற என் மகன் கோமாளிங்க சொல்லிட்டு மாப்பான். எப்படி மாத்தினாங்க தம்பி? நீங்க சொன்னீங்க ஆ என்றால் அறம் செய்ய. ஆமா, அறம் செய்ய விரும்பினா தர்மம் செய்ய விரும்பு. அது கிடையாது. உங்க இடத்துக்கு வந்த உடனே தாய்மார்கள் நம்ம காஞ்சூர் மக்கள் எல்லாம் எனக்கு தர்மத்தை வாரி வாரி அள்ளி வழங்கினாங்க இல்லையா? அப்ப அறம் செய்ய விரும்பு. அப்படி இல்ல சாமி. வேற என்ன? ஆ என்றால் அதிகமாய் குடி. அப்புறம் ஆ என்றால் ஆடுவது சினம். ஆப்படிச்சாலும் ஆடாம நில்லு. அடுத்து இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடி. உளராம பேசு. ஊர்வம்ப இருக்காத நம்மள விரட்டி விரட்டி அடிப்பாங்க. எதிரில் இருப்போட கவனமாறு கட்டிங்க களவாண்டு குடிச்சு புரிவியா? ஏமாறாத, ஏமாந்து தொலைச்சிடாதே. ஐட்டங்களை மிச்சம் வைக்காம திண்டு பழகு. ஒரே பிராண்ட குடி இல்லைன்னா உனக்கு தலைவலிக்கும். ஓவரான அப்படியே படுத்து பசுக்குள்ள போய் விழுந்துருவேன். ஆம்பளட்ட கவ்வு அக்கு ஊர்ல போய் நக்கு. என்ன சாமி நக்கிறது நல்லா கட்ட? எந்த கோமாளி இப்படி சொல்லலடா? நல்ல கற்பனடா தங்கராஜ். மகனே, உன்னுடைய அறிவு சால சிறந்தது. உங்க ஆசீர்வாதம் எப்பயும் அருமை அருமை. அதுதான் சொன்னா, வாசிக்க வாசிக்க கை பெறணும், பாட பாட ராகம் பெறணும். அதே போல படிக்க படிக்க அதான் சொன்ன ஆணு வளரணும், அறிவும் வளரணும், வளர்ச்சி. அதனால உன்னை பார்த்தா சிரிப்பாங்க, நாம் பேசுற கேட்டா சிந்திப்பாங்க. அப்ப சிரிப்பதற்கு நீ, சிந்திப்பதற்கு நான். இப்ப அதை வச்ச ஒரு விஷயத்துக்கு வேற ஆத்திச்சுடி அவைய காட்டிலும் பிரமாதமா சொல்லிட்டா தம்பி. இப்ப எனக்கு காலத்துல அறிவு நம்ம தாஞ்சூர் மக்கள் பெண்கள் வந்து அதிகமா உட்கார்ந்துருக்காங்க சாமி. ஆமா, தாய்மார்கள் அவங்கதான் உலகத்திலே பெண் என்றால். இப்ப எனக்கு பூமாதேவி அடிச்சுதான் சொன்னாங்க. எனக்கு அங்கதான் ஒரு பிரச்சனை. ஆமா ஐயா, பழைய பாட்டு எல்லாம் பாடினார்லக்கா, எல்லாம் கருத்துல பாட்டு தானே. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். சரிங்க. இதே பழைய பாட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா விளக்கத்தை சொல்லுங்க. சரிங்க. பாடவார்த்தா நல்லா கதையை கவனிங்க. நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியா மனைவி பேரில் உயிலும் எழுதக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாதான். சரி, கெட்டுனாலும் பொண்டாட்டி பேர்ல எழுதாதேங்கிறியா? என்ன காரணம்னா, கஷ்டப்பட்டு லோனு போட்டு லோனுக்கார என்ன பண்ணுவா? மனைவி பேர்ல எழுதக்கூடாதுன்னு பைக்கு தூக்கிட்டு போயிருவேன். பைக்காரன் தான் தூக்கிட்டு போயிருவேன். அப்ப பொண்டாட்டி பேர்ல லோனை வேண்டும், லோனை கட்டணும், லோனுக்கு என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டி கூட்டிட்டு போயிருவேன். பொண்டாட்டி பேர்ல வாங்காத. சூப்பர், அருமை அருமை, அருமையான விளக்கம். இன்னொரு கை தட்டுங்களேன் என் மகனுக்காக. யாரு சொல்லாத ஒரு அப்படி இருக்குங்க. ஏன்னா எதிரியை பேசவிட்டு ரசிப்பதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நாம் பேசுவதை காட்டிலும் உங்களால் உருவாக்கப்பட்டவர் என்பது நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ஊருக்கு உபதேசம். ஏன்னா 4 வார்த்தை சொன்னாலும் கடனை வாங்கி உடனே வாங்கி மாடி வீடு கட்டாத, அது உடனடியா மனைவி பேருக்கு எழுதாதேன்னு சொன்ன மாதிரி, கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேண்டான். ராவணனே அன்று கலங்கினான். உலகத்துல திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காது. ஆனா ஒரு விஷயத்துக்கு பிச்சை எடுக்கலாம். எதுக்கு? அவை சொன்னாங்க இல்லையா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகுகினும் பிச்சை எடுத்து கூட படிச்சு அறிவு வளர்த்துக்க. பிச்சையவே தொழிலாக கொள்ளாதே அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு கற்பனையே வருது. அவை சொன்னது 100%. நீங்க பேசுறேன்னா நான் பேச்ச என்னத்தை நான் உதவே பேசினா என்னத்தை பேச முடியும்? பிச்சை எடுத்து கூட படினாங்க. நான் படித்த கல்வியால 10 பேர் அறிவாளி ஆக்கன்னு நினைச்சு சொல்றேன் பெரிய அறிவு. கண்டிப்பா
தான் படித்த கல்வியால 10 பேரை முட்டாளாக்க நினைச்சு அவனும் முட்டாள் மாதிரி பேசினான்னு அவை மாதிரி முட்டாள் உலகத்துல யார் இருக்கா? அதனால முட்டாளுக்கு ஒரு வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி, அறிவாளிக்கு 3 வழி. உன்னை அறிவாளி நினைச்சுதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேச பேச எனக்கு அறிவு வளரும். எங்க சொல்லுங்க சாமி. நீங்க சொன்னீங்க பிச்சை எடுத்தாவது படின்னு. ஆனா எனக்கு நிறைய பேர் படிச்சு பிச்சை எடுக்கிறாங்க. சரியான உத்தியோகம் கிடைக்காததுனால அப்படி இல்ல சாமி, உத்தியோகம் இருக்கு. எப்படி? இப்படிதான் ஊருக்குள்ள முனியாண்டின்னு ஒருத்தர் இருந்திருக்கான். இந்த முனியாண்டி இந்த 5 வருஷத்துக்கு கொண்டு வரும்ல சாமி. ஆமா ஓட்டு. ஆமா ஓட்டு. முனியாண்டின்னு ஒரு ஆளு. இவருக்கு பொண்டாட்டி பேரு முனியம்மா. இவர் பேரு முனியாண்டி, மனைவி பேரு முனியம்மா. நல்ல பொருத்தம். ஓட்டு போட போயிருக்காரு. சரி, ஓட்டு போட்டு முடிச்சிட்டு அந்த பூத்து ஏசன்கிட்ட போய் கேட்டாரா, ஐயா என் பேரு முனியாண்டி, என் பொண்டாட்டி பேரு முனியம்மா, என் பொண்டாட்டி ஓட்டு போட்டு போயிட்டான்னு லிஸ்ட பரட்டி பார்த்து சொல்லுங்க. அவரு லிஸ்ட பரட்டி பார்த்துட்டு, ஐயா உங்க பேரு முனியாண்டி, உங்க பொண்டாட்டி பேரு முனியம்மா, உங்க பொண்டாட்டி முனியம்மா ஓட்டு போட்டு போய் 5 நிமிஷம் தான் ஆகுது, இப்பதான் பதிவா இருக்குன்னு சொல்ல இவர் உடனே ஒப்பாரி வச்சு அழுதுருக்காப்புல. ஏன் அழுகுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் பொண்டாட்டிய கண்ணார நான் பாத்துருப்பேன். அப்பதான் சொன்னாரா, கண்ணார பாத்துருப்பேன்னா உன் பொண்டாட்டிக்கு உனக்கு அது சண்டையா? பிரிஞ்சிட்டீங்களா? ஏன் இப்படி சொல்ற? என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டையெல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டி செத்து போய் 15 வருஷம் ஆச்சு, ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும் வந்து ஓட்ட மட்டும் போட்டுட்டு போறான்னு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? எவனா செத்தவன் வேற வச்சு முன்ன கல்ல ஓட்டு குத்தி கொடுத்துருக்கான். நம்ம ஏமாதான் எல்லா தலையிலும் உலக இருப்பாங்க. அதுக்காக ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவனுக்கு அதான் சொன்னா, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளி இருக்கும், அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்து விடும். ஏமாற்றாதே நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு, இன்றோடு போகட்டும் திரும்பி வீடு. திருந்த மாட்டாங்க. அப்படி திருந்தணும் நினைச்சாலும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. அதுக்காகத்தான் இன்னைக்கு பிறப்பு இறப்பு. என் தம்பிக்கு வாங்க தம்பி, நீங்க கோபப்படாதீங்க. என்ன தம்பி? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. என்னப்பா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அவனா மனசு வைக்கணும். ஏன்னா எங்க ஊர்ல சத்திய பிடிக்கவே ஒரு பொம்பளை இருக்கு சாமி. சரிங்க. அவன் மையன் ஒரு 15 வருஷக்கார பையன். சரி. அவனுக்கு திருட்டு புத்தி இருக்கு. அப்படியா? யாரு வீட்லயும் பூசாம கை வச்சிருக்கா. அவனுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அவங்க தாய் தலை வந்து வீதியில் நடக்க முடியல சாமி. ஆமா களவாணி பையல பெத்தவன் இவன் சாக மாட்டான் பத்துறா அப்படின்னு இவனுக்கு அந்த தாய்க்கு கேவலப்பட்ட பேர் சாமி. ஆமா, ஒரு தாய் பெருமை அடையணும்னா வள்ளுவன் சொன்னை போல இந்த மொழியில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு மனிதன் ஒரு பெற்ற பிள்ளை நல்ல ஒரு புகழ் உச்சியில ஒரு ஆபீசராகவோ ஒரு அதிகாரியாகவோ இல்லை ஒரு வக்கீலாக வரும் பொழுது, இல்ல ஒன்ன மாதிரி நாடக கலைஞனா வரும் பொழுது மனசு சந்தோஷம். நம்ம பிள்ளை நல்லா இன்னைக்கு நல்லா தொழில் பண்றான் அப்படின்னு 4 பேர் பார்த்து பெருமையா தெரியுறாங்க. அப்படியும் போது அந்த தாயுடைய உள்ளம் பெருமை அடையும், பூரிப்படையும். அதை விட இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பிறந்தைய வச்சு தாண்டா கட்டணும். ஆனா அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த விஷயம் காதுக்கு பேச்சு சாமி. சரி, கண்ணீர் விட்டு அழுகிறியா. நம்ம செய்யற திருட்டு புத்தினால நம்ம தாயை போய் கேவலமா பேசுறாங்க சொல்லிவிட்டு, சாமி நீங்க இதை இப்ப அம்மாண்ட வச்சுக்கங்க. அம்மா கால நடுநிக்க விழுந்துட்டேன், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தவறுனால உங்களை போய் தப்பா பேசுறாங்க, இனிமே இதை செய்ய மாட்டேன் காலில் விழுந்துட்டேன். பெத்த மனம் பித்து, இனியாவது தம்பி திருந்து போலனான்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்த மகனை தூக்கி விட்டு அம்மா நடந்து போகுது. காலில் இருக்கிற கொலுசை காண முண்டை படுத்துட்டு கொலுசை திரும்பிருக்கான். இவனை திருத்த முடியுமா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. அப்படி ஒரு பிள்ளை புத்தி மாறாத. அதாவது நான் புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லைங்கிற மாதிரி நம்மளா திருந்தணும்ப்பா. அதனாலதான் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமைகளுக்கு மறந்து விடாதே. ஏன்னா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே தான் இருக்கும். அத சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப தடுத்து கொண்டே இருந்தாலும் திருடு ஒளியுதா. காசை முன்னுக்கு வச்சா கடவுளை தூக்கி, அது ஏன்டா அப்படி வச்சேன்? காசை முன்னுக்கு வச்சு கடவுளை பின்னுக்கு தானே வச்சிருக்கேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போ, முன்னாடி உண்டியல் தானே இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? சாமி கோயில போய் சாமி கும்பிடுறோம், ஒரு 10 ரூபா வச்சா
ஒரு புஷ்பம் கொடுப்பாரு கொடுப்பாரு. ஆமா. ஒரு 50 ரூபா வச்சா சாமிக்கு நல்லா நம்ம நெத்தியில வச்சு விடுவாரு. ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா சாமி கழுத்துல இருக்கிற மாலை நம்ம கைக்கு வரும். கழுத்துல ஒரு மாலை. ஒரு 1000 ரூபா கொடுங்க, சிலையவே தூக்கி கொண்டு வந்துருவாங்க. என்ன வனத்துக்கு அப்ப பணம். ஒரு ஆளு பண கஷ்டத்துல போய் கோயிலுக்கு போனாராம். சரி, ரொம்ப பண கஷ்டமா இருக்கே, சாமியை போய் கும்பிடுவோம். அங்க சிறப்பு கட்டணம் 100 ரூபான்னு இருந்திருக்கு. இவன் திரும்பி வந்துட்டான், சாமியே பெரிய பண கஷ்டத்துல இருக்கு போல, நம்ம போய் அங்க கட்ட வேண்டாம் நடந்தா போகுது அப்படின்னு திரும்பி வந்திருக்கான். என்ன பண்ண சாமி, காசு 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 காசு, எல்லாமே காசு. அதனாலதான் சொன்னாங்க கண்ணதாசன், காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, இங்கு சேரும் போது காசை தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பாரு, தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திருந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக பேசுமடா போகுமடா அப்படின்னு இல்லையா? அப்ப காசு உலகத்துல பிரதானம். பணம் வேணும். பணம் இல்லாத பணம் இருந்தா தான் 10 பேர் நம்ம கூட வருவாங்க. பணம் இல்லைன்னா யாரையும் நம்ப கூடாது சாமி. ஒருத்தன் ஒரு விளைய காதலிச்சிருக்கான். சரிங்க. சாகுறப்ப ஒரு லெட்டர் எழுதி செத்துருக்கான். ஒரு அதாவது கடிதாசி, இறந்தவனை புதைக்க போனுமே அப்படின்னு சொல்லி கடிதாசியை போட்டு பார்த்திருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன? நான் செத்து போன விஷயத்த என் காதலிக்கு சொல்லாதீங்க. செத்து போன விஷயத்தை என் காதலிக்கு சொல்லாதீங்க. ஏன்? பரவாயில்லையே. ஏன்? பெரிய தியாகம் முடியாது. அப்படி இல்லங்க, ஏன்னா அவர் நொந்து செத்து போயிடுவாங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்ல. என்னது சொல்றீங்களா? நான் செத்த விஷயத்தை என் காதலிக்கு சொல்லாதீர்கள், என் நெத்தியில் இருக்கிற 1 ரூபா கூட எடுத்துட்டு ஓடி போயிருவா அப்படின்னு. அருமை அருமை, பரவாயில்ல, நல்ல ஒரு புத்திமான். ஏன்னா அதான் சொன்ன, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த 4 உடம்புக்குள்ளதான் இருக்கு. மனமாகப்பட்டது நினைக்கும், இதை பேசணும். புத்தி என்பது நிச்சயிக்கும், இதை நாள முனிவர்கிட்ட நம்ம சொல்லணும். சித்தம் என்பது சிந்திக்கும், இதை சொல்லலாமா இல்ல இதை சொல்லக்கூடாதா. அகங்காரம் என்பது கொண்டெழுப்பும்னா, கொண்டெழுப்புனா தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா 5 வயசு பையலா இருந்தாலும் 50 வயசு பொம்பளை அதை மதிக்கணும். கால் நீட்டி இருந்தாலும் மதிக்க உட்காரணுமா இல்ல? அதான் காலுக்கு முன்னால, ஈசனுக்கு முன்னால கால் நீட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அதை மூதாட்டி. அப்போ ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, ஏமா இப்படி சிவலிங்கத்துக்கு முன்னால காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கியம்மா, தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? அப்படின்னா ஒண்ணு அந்த தப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா எந்திரிச்சு கும்பிட்டு, ஐயா சிவன் காலை நீட்டல, நானு கடவுள் எந்த பக்கம் இல்லாத இடத்த காமிங்க, அங்கிட்டு காலை நீட்டிக்கிறேன். இறைவன் இல்லாத இடம் இருக்கா? இல்ல சாமி. ஆண்டவன் இல்லா உலகம் இல்லை, ஆசைகள் இல்லாத மனிதன் இல்லை. ஆண்டவனை பத்தி அழகா பேசுறீங்க சாமி. ஆமா. ஒரு ஆளு தண்ணிய போட்டு ஆண்டவன் கிட்ட சண்டைக்கு போயிருக்கா. தண்ணிய போட்டு எப்படி எல்லாம் ஒரு சாமியா? நீ தைரியமான சாமியா தான் என் முன்னாடி வாழ்ந்திருக்க. சாமிய கோவப்பட்டு முன்ன நின்று என்னடா உனக்கு வேணும்னு கேட்க, சரி நானு இந்த உலகத்துல உள்ள எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லா கோயிலுமே ஆம்பளையாலே பூசாரியா இருக்காங்கன்னு இருக்கேன். சரி ஏண்டா, ஏன் எனக்கு ஏதாவது ஒரு கோயிலாவது பொம்பளை பூசாரி வேணும்னு இருக்கேன். டேய், நான் ஏன் எல்லா கோயிலையும் ஆம்பளையால பூசாரியா வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் நான் மட்டும் பொம்பளையால பூசாரியா வச்சா வர்ற வேலை எவன்டா என்னைய கும்பிடுவேன்? உள்ள பொம்பளை தாண்டா வாப்பையா, அதான் ஆம்பளை வச்சிருக்கேன். அப்ப கடவுளாதான் சுதாரிக்கிறேன். உரல்ல சேலை கட்டினாலும், ஆமா உரல்ல சேலை கட்டினாலும் ஒத்துக்கிட்டு பார்த்தேன், ஒத்துக்கிட்டு நக்கி கெடுத்துறாங்க. சில பேர்லாம் இருக்கா, வெள்ளை பேப்பர்ல பொம்பளை எழுதி போடுங்களே, அதை எடுத்து 2 நக்கு நக்குவாங்க. உலகத்துல இன்பம் என்பது அங்குதான். இன்பத்தின் தன்மையே பேரின்பம் தான். அதனாலதான் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் பெண்ணோடு பெண்போகம் கொண்டுதான் சித்தர்களானார்கள். அந்தமா முனிவர் எல்லாம் அடங்கியது தொண்டனாக்குள்ளது. அந்த மாதிரி வள்ளலாறுல இருந்து இன்பமும் துன்பமும் 2 தான். சச்சினத்தாறுல இருந்து, ஆமா சாமி, அருணகிரிநாதர்ல இருந்து, இதெல்லாம் அந்த இன்பத்தின் தன்மையில இருந்துதான், உலக அந்த மாயையில இருந்துதான் விடுபட்டார்கள். உங்களுக்கு இன்பம் துன்பம் சுருக்கா சொல்ல சாமி. சொல்லுங்க. துன்பங்கிறது நம்ம பொண்டாட்டி மாதிரி,
சாகத்துக்கு நம்ம கூடவே இருக்கும். இன்பங்கிறது கொழுந்தியா மாதிரி அப்பப்ப வரும் போக இந்த சொர்க்க நரகம்ங்கிறத ஆமா சாமி எப்படி நமக்கு தெரிஞ்சுக்க? சொர்க்கம் நரகம் யமதர்மே சாமி யமதர்மே ஒரு குடும்பத்துக்கு போயிருக்காரு. ஏய் மானிட பூச்சிகளே, உன்னையும் உன் பொண்டாட்டியும் ஒரு நல்ல விஷயம் செய்ய போறேன். என்ன சாமி, 2 பேர்ல யாரு சொர்க்கத்துக்கு போறேன்னு இருக்காரு. யாரு யமன் கேட்டிருக்காரு. யாருக்கு? புருஷன் பொண்டாட்டி கிட்ட. 2 பேர்ல யாரு சொர்க்கத்துக்கு போறீங்க? உடனே நம்மாலு என் பொண்டாட்டியை போக சொல்லுங்க. உடனே யமனுக்கு சந்தோஷம். ஏண்டாடே யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் சொர்க்கம்னு சொன்னேன், உடனே பொண்டாட்டிக்காண்டி விட்டு கொடுத்த பத்தியா, நீ தாண்டா ஆம்பளாண்ட. அப்பதான் சொன்னானா, நான் ஏன் சாமி அவளை சொர்க்கத்துக்கு இருப்ப சொன்னேன், என் பொண்டாட்டி மட்டும் போயிட்டா இந்த இடம் சொர்க்கமா மாறிடும், அதனாலதான் அவளை போக சொன்னேன் இருக்கியா. நிறைய பேரு பொண்டாட்டிக்கு போய் திருவாங்க சாமி. என்ன பண்ணுது? ஆமா, ஒரு பொண்டாட்டி கெட்டவன் சொர்க்கத்துல இடம் இருக்குமா? ஆமா சார். 2 பொண்டாட்டி கெட்டவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? இல்ல சாமி, ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டிக்கு வித்தியாசம் இருக்கு சாமி. எப்படி? ஒரு பொண்டாட்டி கட்டினா அவன் நம்ம கூட சண்டை போடுவா. சரி. 2 பொண்டாட்டி கட்டினா அவளுக்கு 2 குடி பிடிச்சி நம்மளை விட்டு வாழுங்க, தப்பிக்க கத்துக்கிறேன். அப்ப அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சு, அவனுக்கு சொர்க்கம் தான், நரகத்துல இடம் கிடையாது. சரி, ரொம்ப அற்புதமா அருமையா ரொம்ப ரொம்ப ஆகா ரொம்ப உங்களுக்கு வந்து சொர்க்கத்தான உனக்கு என்னைக்கு சொர்க்கம் தாண்டா. எனக்கு இப்போ நீ அவதிப்பட தெரியும். அதனால அடுத்தாப்புல யாரு இருக்கா? அன்பு தங்கை வள்ளி சுவாமி அருமையான கருத்துக்களை நீங்க சொன்னதுல சிந்தனையும் இருந்தது, அதிலே நகைச்சுவையும் இருந்தது. என்ன தாய்மார்களே, என் தம்பி தங்கராஜ் நல்லா, என் மகன் நல்லா பண்ணா அவனுக்கு நன்றி நன்றி நன்றி. எனக்கு இந்த மாதிரி அப்படி பேசணும், அப்படி பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய கலை வாழட்டும். நன்றி சார். உன்னுடைய அற்புதமான நகைச்சுவை பரிமளித்தது. வாழ்க. இதோ என் ஆளை அழைப்பு சார். கண்ணே ஓ தாராவதி கரண்ட புதிய கண்ணே. அது சாமி. நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்காரு. சாமியா? நான் சாமி கிடையாது. பூங்கோதை இதோ பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வாழ்க வாழ்க. கன்னி தமிழ்மன்னரே, அற்புதமான முறையிலே பாடி ஆடிய பெண்குலத்தின் பெண்விளக்கே, நல்ல ஒரு அமைதியான ஒரு குலம். நன்றாக தாய போல பிள்ளை வாழ்க. உங்க அம்மாவை பார்க்க வேண்டுமே தாயே. பள்ளியினுடைய தலைவி அடே 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 அசூசியம் பேசாதரா. பாதாள விந்தத்தை பார்த்தவன் பறந்தாமன், அதனாலே அவனுக்கு பெருமை கிடைத்தது. பாதாள விந்தத்தை பார்க்காம போன பிரம்மனுக்கு கோவிலே இல்லாமல் போனது. இது ஒரு கதை இருக்கு. இப்படிதான் வாயை தூணு நேரம் அம்மா வர சொல்லு. தங்கையை வள்ளிநாயகி
தங்கையே, அண்ணா மங்களமாக நீ வாழ வேண்டும் வீர அப்படி பெண்மணி. ஆகட்டும் அண்ணா. அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனக வேண்டிய பூக்குரத்தையே அண்ணா நம்ம இடத்திற்கு நாரத மகர்ஷி என்ற பிரம்மச்சாரி வருகை தந்திருக்கிறார். உண்மையிலே சத்தியமாக இவ்விடத்திற்கு வந்திருக்கிறாரா? ஆம் தங்கை. மாணவரை அழைத்து வாருங்கள். நான் நல்லாசிகளை இன்றைக்கு பெற வேண்டும். வாருங்கள் சுவாமி. சுவாமி வணங்குகிறேன். நல்லாசிகளை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்திட வேண்டும். பெண்குலத்தின் பொன்விளக்கே வாழ்க. அப்படி தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும்